அண்மை செய்தி. கொக்கைன் போதைப் பொருள் விற்பனையில் முக்கிய டீலராக செயல்பட்டு வந்த நபர் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூருவில் வைத்து சீனிவாசன் என்ற முக்கிய போதைப் பொருள் டீலரை தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் டீலர் சீனிவாசனை கைது செய்து தெற்கு மண்டல தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையும் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். மடிப்பாக்கம் பகுதியில் மெத்தாம்பெட்டமின் என்ற உயரக போதைப் பொருள் விற்கப்படுவதாக பரங்கிமலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனை அடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கும்பலை போலீசார் கைது செய்தனர். இதனை அடுத்து இந்த கும்பலுக்கு யாரெல்லாம் இது போன்ற போதைப் பொருள் கொடுக்கக்கூடிய டீலர் யார் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்றது. தெற்கு மண்டல தனிப்படை, அதாவது போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு தனிப்படை போலீசார் தற்போது சென்னை முழுவதும் இது போன்ற போதைப் பொருள் யாரெல்லாம் விற்கிறார்கள், யாரெல்லாம் கடத்துகிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் பல்வேறு பின்னர் அண்ணா நகரில் ஒரு 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து இந்த டீலர்கள் யார் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது பெங்களூரில் சீனிவாசன் என்ற ஒரு டீலரை முக்கியமாக கைது செய்திருக்கின்றனர். 1 கோடி மதிப்பு கொண்ட 1 கிலோ கொக்கைனும் தற்போது பறிமுதல் செய்திருப்பதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அந்த நபரை கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நபருக்கு யார், அதாவது இந்த சீனிவாசனுக்கு எப்படி கொக்கைன் போதைப் பொருள் கிடைத்தது, அந்த நபருக்கு எப்படி என்ற ஒரு அதாவது ரூட் என்பார்கள், அந்த ரூட் படி தற்போது தொடர்ந்து பயணிப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் இது போன்ற, அதாவது போதைப் பொருள் இல்லை என்பதை தடுக்கும் விதமாக பல்வேறு கட்டங்களாக நடத்தப்படும் இதுவும் ஒரு சோதனை மற்றும் விசாரணை என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.